ட்ரம்ப்புக்கு கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய பனி கூட போதைப் பொருளாக தெரியுதா என்னன்னு தெரியல, வெள்ளையா இருக்கிறதுனால. ட்ரம்ப்போட செயல்பாடு அப்படி தானே இருக்கு. உலகத்துல எங்கெல்லாம் வளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சுரண்டதுதான். புட்டினுக்கே தெரியும் இப்போது ஒரு வலிமையான அரசாங்கம் இருக்கிறது, அதன் தலைவன் நான் என்று. புட்டின் என்னை பார்த்து பயப்படுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். பிரதமர் கூப்பிட்டு இருந்தால், பேசி இருந்தால் இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்போ கூட நடந்திருக்காது. அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஸ்பீடு, ப்ரெஷரு, ஈகோ. அமெரிக்கா சைன் பண்ண எல்லா டீலுமே அதோட இலக்கை எட்டுகிறதா என்றால் கேள்விக்குறிதான். உலகத்துல இதுனா டீல் பினிஷ் பண்றது இதுன்னா டீலா? இது ஒரு 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். Trump has lost his mind அப்படின்ட்டு. And he thinks himself as an emperor அப்படின்ட்டு. தன்னைத்தானே உலக சாம்ராஜ்யத்தின் அரசன். ட்ரம்பை நம்பி யார் நிற்பார்கள்? நேட்டோவை பகைத்துக் கொள்கிறார், தாய்வானை கைவிடுகிறார், இந்திய பிரதமரை எள்ளி நகையாடுகிறார். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். இவ்வளோ பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கூட அந்த மாதுரோவை கொண்டு போய் ஜெயிலெல்லாம் போடுற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ என்ன சார் திடீர்னு அவருக்கு கிரீன்லேண்ட் மேலே அவ்வளோ ஆசை, வளங்கள் தூக்கி ஆகணும்னு முடிவு இருக்கிறாரு. ஆனால் இது நேட்டோவின் முடிவுரையை எழுதுவதற்கு ட்ரம்ப் ஆயத்தமாகிவிட்டார் என்று புரிகிறது. அவர் தான் சொல்கிறார் சார், நாளன்னு நேட்டோவே இருந்திருக்காது அப்படின்ட்டு. அதான் நேட்டோவின் முடிவுரைக்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். டென்மார்க் நேட்டோவின் அங்கம். ஆமாம். ஜெர்மனி 2 கப்பலை அனுப்ப போகுது, போர்க்கப்பலை, கிரீன்லாண்டுக்கு ப்ரொடெக்ஷனா. பிரான்ஸ் வெளிப்படையாகவே இது ஒரு அத்துமீறல் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தால் அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும், வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும் அமெரிக்காவுக்கும் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது. ஸோ நேட்டோ என்ற ஒரு அமைப்பு இன்று கேள்விக்குறி சின்னத்துடன் நிற்கிறது. இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு. இப்போ அயர்லாண்டோடைய பொசிஷன் என்ன சார்? கிரீன்லாண்டோட பொசிஷன். ஓகே, அயர்லாண்டுமே சொன்னாங்களே சார், நான் எங்களோட ஆர்மியில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், ரெடியாக இருக்கு. எல்லாரும் அனுப்பி வைக்கலாம் சார். பட் அவ்வளோ தூரத்துக்கு அனுப்பி வச்சா அமெரிக்கா படைபாலத்தின் முன்னாடி எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அமெரிக்காவில் இதற்கு எவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட், அதாவது மக்களிடையே அதற்கு செல்வாக்கு இருக்கும், அவர்கள் ஒத்துழைப்பு இருக்கும் என்பது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் ட்ரம்பின் ஒரு முக்கியமான தேர்தல் அறிக்கை தேவையற்ற போர்கள் இருந்து அமெரிக்கா விலகி நிற்கும் அப்படின்ட்டு. வெனிசுவேலால பாடி கவுண்ட் இல்லை, ஏன்னா கரகாஸ் கடலோர பகுதியில் இருந்த தலைநகரமாக இருந்ததால ஈஸியாக போய் ஈஸியாக வெளியே வந்துட்டீங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரணும்னா ஒருவேளை ட்ரம்ப்புக்கு கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய பனி கூட போதைப் பொருளாக தெரியுதா என்னன்னு தெரியல, வெள்ளையா இருக்கிறதுனால. அதனால் போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதை போய் தாக்க போறாரா என்னன்னு தெரியல. ஆனால் அங்கே வளங்கள் அதிகமாக இருக்கிறது, அது உண்மை. என்ன மாதிரி வளங்கள் சார்? நிறைய மினரல் ரிசோர்ஸஸ் அங்கே அதிகமாக இருக்கு. அப்போ இத்தனை நாள் ஏன் சார் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இப்போ திடீர்னு அமெரிக்கா போய் இறங்குது? ட்ரம்ப்போட செயல்பாடு அப்படி தானே இருக்கு. உலகத்தில் எங்கெல்லாம் வளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சுரண்டதுதான். யுக்ரைனோட போரை நான் ஏன் நிறுத்த போறேன்டான்னா, பிடன் $350 பில்லியன் யுக்ரைனுக்கு கொடுத்தார். அதனால் அமெரிக்காவுக்கு என்ன நல்லது நடந்தது? ஒன்றும் நடக்கல. அதை நான் மீட்டெடுக்கும் வகையில் யுக்ரைன் போர் முடிவுக்கு வந்தால் அமெரிக்கா யுக்ரைனில் இருக்கும் கனிம வளங்களை எடுத்துக்கொள்வதற்கான பர்மிஷன், அதாவது ஜெலன்ஸ்கியின் ஒத்துழைப்புன்னு சொல்றதோட கட்டாயப்படுத்தி நாங்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னார். அதாவது ரெண்டாவது, இதுவரைக்கும் நம்ம தான் வெப்பன் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ நமது ஆயுதங்களை நேட்டோ வாங்கி நேட்டோ தான் யுக்ரைனுக்கு கொடுக்கிறது, நம்ம இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக நமது ஆயுதங்களை பணத்துக்காக கொடுக்கிறோம், இதனால் இந்த போரில் நமக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அது போதாதென்று புட்டினுக்கே தெரியும் இப்போது ஒரு வலிமையான அரசாங்கம் இருக்கிறது, அதன் தலைவன் நான் என்று. புட்டின் என்னை பார்த்து பயப்படுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு புட்டின் ரிப்ளை பண்ணலையா சார்? அதுக்கு சில தலைவர்கள் ரிப்ளை செய்ய மாட்டாங்க. கரெக்டு சார். மோடி அவர்களே எவ்வளையோ பேசுவார், இவர் இங்கே சைலண்டாக இருப்பாப்ல. ஏன்னா ட்ரம்ப் இஸ் சஃபரிங் ஃப்ரம் சைக்கலாஜிக்கல் டிசார்டர், எ காம்பினேஷன் ஆஃப் மெக்லோமேனியா வித் நார்சிசம். மெக்லோமேனியானா தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு நினப்பு. நார்சிசம்னா தன்னை பத்தி தான் எல்லாரும் பேசணும், தான் தான் இருக்கிறதுல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த இதுல கூட தன்னோட முக்கியத்துவம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அவருக்கெண்டே ஒரு அடிவரடிகள், ஒரு கும்பல் இருக்கிறது. இப்போது FBI டைரக்டர் காஷ் பட்டேல் எங்கே சென்றார், நிக்கி ஹேலி எங்கே இருக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். ஏன் சார்?
புறந்தள்ளி உள்ளார்கள். ஓ. ஹாவார்ட் லுட்னிக் பச்சை பொய் பேசுகிறார். பிரதமர் கூப்பிட்டு இருந்தால் பேசியிருந்தால் இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்போ கூட நடந்திருக்காது. அதுதான் பியூஷ் கோயல் சொன்னார், ட்ரேட் டீல்ஸ் வந்து ப்ரெஷரால நடக்காதுன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஸ்பீடு, ப்ரெஷரு, ஈகோ, இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி ட்ரேட் டீலை சைன் பண்ண வைக்கிறது. இப்படி தான் ஜப்பானை கட்டாயப்படுத்தினாங்க, அரசாங்கமே விழுந்துச்சு தெரியுமா. இந்தோனேஷியாவை சைன் பண்ண இந்தோனேஷியா இப்போ ரஷ்யா கூட போய் புது டீலில் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கு. பிரபோர்னோ வந்து புட்டினை போய் சந்திச்சிருந்தார் போன மாதம், சரிங்களா. அவங்க வந்து இந்தோனேஷியா ருப்பியா வர்சஸ் ரூபிள் ட்ரேட்ல அவங்க ஈடுபட போறாங்க. என்னென்ன நடக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னடான்னா, அமெரிக்கா சைன் பண்ண எல்லா டீலுமே வந்து அதோட இலக்கை எட்டுகிறதா என்றால் கேள்விக்குறி தான். நமது மீது திணிக்கப்பட்ட வரியானது எதை பற்றி என்றால், ஒன்று நம்ம டாலர்ல வந்து வணிகம் செய்யறது நிறுத்துறத வந்து அவங்க தவிர்க்கணும்னு பார்த்தாங்க. ரெண்டாவது, அவர்களின் தேவையற்ற பொருட்கள் என்று நாம் எதை கருதினோமோ அதை நம் மீது திணிக்க பார்த்தார்கள். உதாரணத்துக்கு வேளாண் பொருட்கள், ப்ராசஸ்டு சீ ஃபுட்ஸ், மீன், அதை ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ், அதாவது செயற்கையாக மாற்றப்பட்ட விதைகள், இதையெல்லாம் நம்ம மீது திணிக்க பார்த்தார்கள். என் வேளாண் குடிகளுக்கு எதிராக நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் பிரதமர் திட்டவட்டமாக இந்திய பிரதமர் அறிவித்தார். அதை தொடர்ந்து தான் இது போன்ற ஒரு பரப்புரை பரவுகிறது. ஹாவார்ட் லுட்னிக் சொன்னது போல கிட்டத்தட்ட 8 முறை பேசினார். கடைசியில் ட்ரம்ப் தான் டீல் ஃபினிஷர், அவரிடம் ஒரு வார்த்தை மோடி பேசி இருந்தால், உலகத்தில் இதுனா டீல் ஃபினிஷ் பண்ணுறது இதுன்னா இந்த டீலை லோக்கல் டீலை இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து அவர் சொன்னால் போதும், இவர் சொன்னால் போதும். இது ஒரு 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அதுக்கென்று ஒரு வழிமுறை விதிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறைக்குள்ளே இருந்து தான் நம்ம எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நம்ம கையெழுத்திடணுமே தவிர்த்து அதை மீறி நம்ம கையெழுத்திட முடியாது. ஒரு தலைப்பட்ச ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டால் அது வந்து அந்த நம் நாட்டுக்கே அது கேடாக வந்து முடியும். இதை தான் நாம் வந்து முடியாது என்று புறந்தள்ளவில்லை, அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் டிசம்பர் மாதத்தில் நடந்த பிரிக்ஸ் மாநாடு வந்து குறிப்பிடத்தக்க மாநாடு. அதில் டாலரை மெதுமெதுவாக எவ்வாறு குறைப்பது, அதன் உபயோகத்தை எவ்வாறு குறைப்பது என்பதற்கான முடிவு எட்டப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து தான் இப்பொழுது உலகம் ஃபுல்லா 1000 போர்கள் மூளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அங்கங்க போரை கொழுந்து விட்டு எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயல்பாடு இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார். இப்போ கிரீன்லாண்ட் அவங்க ஒருவேளை அமெரிக்கா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அதனால வந்து ரஷ்யாவுக்கு ப்ராப்ளம் வராதா என்ன? வராது. அவங்க கிரீன்லாண்டை பற்றி அவங்க யோசிக்க தேவையில்லையா? அவங்களுக்கு என்ன யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? அவங்க அந்த ரூட்ல எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. அவங்க இப்பயே வந்து எதெல்லாம் ஒரு கப்பலை பிடிச்ச 2 கப்பலை பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், 2 கப்பலை பிடிச்சாங்க. ஜனவரி 9ஆம் தேதி ஒரு கப்பலை பிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி மெரைனேரான்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை பிடிச்சாங்க, காலி கப்பலை. 2 கப்பலை பிடிச்சதுக்கு இப்போ ரஷ்யா என்ன பண்ணுது, டெஸ்ட்ராயர்ஸோட அவங்களோட போர்க்கப்பல்களோட அவங்க எதெல்லாம் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்களோட கார்கோ கப்பல்கள், அந்த கப்பல் எல்லாம் வருது. ஈஜிப்டை இலக்கா கொண்டு, சுவிஸ் கால்வாயை இலக்கா கொண்டு ஒரு கப்பல் வருது, லிபியாவை இலக்கா கொண்டு போகுது ஒரு கப்பல். ஸோ இந்த கப்பல்கள் எல்லாம் வந்து ட்ராவல் செய்ய ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா வந்து அடிக்குமா? அப்போ அடித்தா ரஷ்ய போர்க்கப்பல்கள் அமைதியாக இருக்குமா? அதுக்கு தயாரா? முழு போருக்கு அமெரிக்கா தயாரா, ஆயத்தமாக இருக்கிறதா ரஷ்யாவுடன்? இட்ஸ் an eyeball to eyeball confrontation. ஸோ அமெரிக்கா வந்து புலி வருதுன்றதுக்காக தான் கடைசியில் புலி வந்துடும். நான் அடிச்சேன்னா இல்லை அடிச்சுப்பார் போட்டு அடிச்சா ஒன்று ஐயோ அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ரஷ்யா வந்து அவங்களோட இன்டென்ஷன்ஸை வெளிப்படையாக எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. அமைதி காப்பாங்க, எப்போ பண்ணணுமோ அப்படி பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறான சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷனில் தான் அமெரிக்கா. இவங்க பேசாமல் வந்து ஒரு திசையில் சொல்லிட்டு இன்னொரு திசையில் செயல்படுறது ரஷ்யா. சீக்ரஸி தான் அவங்க எல்லாமே. அமெரிக்கா வந்து பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, அப்படியே பேசுறது, அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் பண்ணுறது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுண்டான்னா அல்டிமேட்லி தே கெட் எக்ஸ்போஸ்ட். சிறிய நாடுகளை அவர்களால் கட்டுப்படுத்த முடியும், அவர்களின் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர முடியும். ஆனால் சக்தி வாய்ந்த வளம் மிக்க பொருளாதார பலம் மிக்க ஆயுதம் பலம் இருக்கக்கூடிய நாடுகளை இவர்களால் கட்டுப்படுத்த முடியுமா என்றால் இல்லை. இன்க்ளூடிங் ஈரான் முடியாது.
ஸோ அது பகல் கனவு. சரி சார். சரி, அடுத்தது இப்போ இந்த வெனிசுலா இப்போ அது என்ன நிலைமையில் இருக்குது, அதோட பிரசிடென்ட் நான் தான் அப்படின்ற அளவுக்கு ட்ரம்ப் ரெடி ஆகிட்டாரு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நோபல் பிரைஸ் எனக்கு மட்டும் கொடுக்காதீங்க, மரியோ சப்பாடோ எனக்கு ட்ரம்ப்புக்கு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கி வராங்க. ட்ரம்ப் வந்து அந்த அந்த மரியோ சப்பாடோவை பற்றி பேசும்போது ஷீ இஸ் அ குட் லேடி, பட் அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. ஐயோ. ஆனால் மரியோ சப்பாடோவுக்கு வந்து நோபல் விருது கொடுக்கும்போது ட்ரம்ப்புக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவரின் ஆதங்கத்தை வெளிப்படையாகவே தெரிவித்தார். ஏன்னா அவருக்கு நான் 8 போர்களை நிறுத்தினேன், 9 போர்களை நிறுத்தினேன், நிறுத்தாத போரெல்லாம் கூட நிறுத்தினேன்னு சொல்லிட்டு டபுள் டிஜிட்ல பேசிட்டு இருக்காரு சார். 12-13 எவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு. அவர் நம்பர் டெய்லி ஏறிட்டே போகுதுங்க. ஹி இஸ் சஃபரிங் ஃப்ரம் சம் கைண்ட் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் டிசார்டர் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏதோ ஒரு மூளை சம்பந்தப்பட்ட, இன்னும் சொல்ல போனால் அவர் திறன்பட யோசிக்க முடியாமல் இருக்கிறார் என்றுதான் எல்லோரின் இது நான் சொல்லல, ஜெஃப்ரி சாட்ச்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவின் சால சிறந்த பொருளாதார நிபுணர் அவரே சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் மைண்ட் அப்படின்னு இருக்காரு. அண்ட் ஹி திங்க்ஸ் ஹிம்செல்ஃப் as an emperor அப்படின்னு இருக்காரு. தன்னைத்தானே உலகத்துக்கே பெரிய ஒரு உலக சாம்ராஜ்யத்தின் அரசன், பேரரசர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இவருக்கு யாரெல்லாம் வந்து ஒத்துழைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சிற்றரசர்கள், இவர் பேரரசர் நினைச்சிட்டு இருக்காரு. தட்ஸ் நாட் த கேஸ். அதே சமயத்தில் என்ன சொல்றாரு, அவரே முன்னுக்கு பின் முரணாக நாளைக்கு நான் தேர்தலை தோத்துட்டேன்னா மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ்ல என் பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் கூட இருக்கக்கூடிய அவர் அட்வைசர்ஸ், ஹேக்செட் அவரோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆகட்டும், இல்லை ஹாவர்ட் லுட்னிக் ஆகட்டும், இல்லை ஜேடி வேன்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அவருக்கு சரியான ஒரு விஷயங்களை எடுத்து செல்கிறார்களா, அவர்கள் வலியுறுத்தும் விதம், பல விஷயங்களை அவருக்கு எப்படி வலியுறுத்துகிறார்கள், அவருக்கு எப்படிப்பட்ட அட்வைஸ் இவர்கள் தருகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறுகிறது. ரெண்டாவது, ட்ரம்ப் வந்து எந்த ஒரு பிரீஃபிங்கும் முழுமையாக கேட்கறது இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சொல்கிறாங்க. பேஷன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு, அவருக்கு கேட்கக்கூடிய தன்மை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் செனேட்டில் சில தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இராணுவத்துக்கு கிரீன்லாண்டை தாக்குவதற்கான ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்தால் அதை நீங்கள் மதிக்காதீர்கள் என்று இராணுவ தளபதிகளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல இராணுவ தளபதிகள் ட்ரம்பின் மீது கடுப்பில் இருக்கிறார்கள். என்றால் ட்ரம்ப் வந்து நான் அதிகாரத்துக்கு வந்தவுடன் பல இராணுவ அதிகாரிகள் தளபதிகளை பதவியில் இருந்து நீக்குவேன் என்று சொல்லியிருந்தார். ஸோ அவங்கெல்லாம் மென்டல் இன்சானிட்டி இஸ் அ கிரவுண்ட் டு இம்பீச் அ பிரசிடென்ட். அதாவது அவர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் நடந்து கொள்கிறார், அவர் முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அதையே காரணம் காட்டி ட்ரம்ப்பை பதவியில் இருந்து விலக்கலாம். அப்படி ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவில். ஓகே சார், கடைசி ஒரு கொஸ்டின் சார். இப்போ வெனிசுலாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது மொதல் அடி சைனாவுக்கு தான், ஓகேங்களா? அவங்க எங்கேயுமே செக் வைக்கலையே சார் அமெரிக்காவுக்கு? அவங்க செக் எப்படி வச்சிருக்காங்கடான்னா, அமெரிக்காவோட டாலரை வந்து பெரிய அளவில் எப்படி இந்தியா பண்ணுதோ அதே மாதிரி டாலரை வந்து பெரிய அளவில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ டாலரோட இப்போ டாலரை விற்றோம்னா அது அவங்களுக்கு தான் சார் ப்ளஸ்ஸு. டாலர் விற்க ஆரம்பிக்கிறோம், அதே சமயத்தில் நம்ம அடுத்த வணிகத்தை வந்து டாலரில் பண்ண போகிறது இல்லைல்ல. மார்க்கெட்டில் ஒரு பொருளோட புழக்கத்தை அதிகப்படுத்தி விட்டு அந்த பொருளை யாரும் வாங்காட்டி என்ன ஆகும்? அதோட வேல்யூ ரொம்ப ஃபஸ்ட்டாக போயிடும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ரெண்டாவது, டாய்வானை வந்து வேணும்னா பிடிச்சிக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்ற லெவலுக்கு அவர் போயிட்டாரு. ஸோ இவருக்கு யார் இவருடன் ட்ரம்ப்பை நம்பி யார் நிற்பார்கள்? நேட்டோவை பகைத்துக் கொள்கிறார். ஆமாம் சார். தாய்வானை கைவிடுகிறார். இந்திய பிரதமரை ஏலி நகையாடுகிறார். ஒன்றுத்துக்கும் உதவாத பங்கர் முனீரை நம்புகிறார். புட்டினை மிரட்டுகிறார். இது வந்து எப்படி, அதாவது ஹி ப்ரிவைல்ஸ் ஆன் கன்ஃபியூஷன், அதாவது ஒரு குழப்பத்தில் தன்னை தானே பெரியாள் என்று காட்டிக்கொள்கிறார். உலகத்தில் குழப்பம் நிலவ வேண்டும், தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். ஸோ அவர் கிரியேட் பண்ண ப்ராப்ளம்க்கு அவருக்கே சொல்யூஷன் தெரியல. அதுதான் இப்போ ட்ரம்ப்போட சூழ்நிலையும் கூட. சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இலைபால் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய் ஹிந்த்.